நான் சேலத்திலிருந்து சென்னைக்கு வேலைக்காக வந்திருக்கேன். இங்க எல்லா மாவட்டத்திலிருந்தும் வேலைக்காக வந்திருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருந்து வேலைக்காக இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்த எல்லாரையும் வாழவும் வச்சிருக்கு, வளர்த்தும் விட்டுருக்கு. சும்மாவா சொன்னாங்க வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு? நிறைய பேரை வாழ வச்சுட்டு இருக்கிற, வாழ வைக்க போற சென்னைக்கு மிகப்பெரிய வரலாறும் இருக்கு. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மெட்ராஸ் நகரத்துல தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக டிராம் வண்டிகள் அமைச்சாங்க மெட்ராஸ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் நிறுவனம். 1895 வருஷத்திலிருந்து டிராம் வண்டிகள் மெட்ராஸின் சாலைகள்ல பயணிக்க தொடங்குச்சு. மணிக்கு 7 மைல் வேகத்துல மெதுவா செல்லும் இந்த டிராம் வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே கூட பயணிகள் இறங்கவும் ஏறவும் முடியும். ஆரம்பத்துல சில நாட்கள் இலவசமா இயக்கப்பட்ட இந்த வண்டிகள் அதுக்கப்புறம் கட்டண முறைக்கு மாத்தினாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த கம்பெனி நஷ்டத்துல போச்சுன்னு டிராம் சேவை நிறுத்திட்டாங்க. அப்புறமா டிராம் பயணித்த வழித்தடங்கள்ல 50 புதிய பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுச்சு. மெட்ராஸின் சாலைகள்ல ஊர்ந்து போய் மக்களின் வாழ்வியல்ல ஒரு அங்கமா மாறியிருந்த டிராம் சேவைகளுக்கு 1953 ஏப்ரல் 12 அன்னைக்கு முடிவுக்கு வந்துச்சு. சென்னையில பெரும் பஞ்சம். அப்ப கவர்னரா இருந்த பக்கிங்ஹாம் அப்படிங்கிறவரு கூவத்திலிருந்து அடையாறு வரைக்கும் கால்வாய் தோண்டினா உணவு கொடுக்கிறதா சொல்லி 1877 கூவத்திலிருந்து அடையாறு வரைக்கும் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் அமைக்கிற பணிகளை தொடங்கி 1878 முடிச்சாரு. இந்த இணைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் 800 கிலோமீட்டர் கால்வாய் தயாராச்சு. ஒட்டுமொத்த கால்வாய்க்கும் தன்னோட பெயரான பக்கிங்ஹாம இந்த கால்வாய்க்கும் வச்சாரு. ராயபுரத்துல தான் முதல் முறையா ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் ரயில் நிலையம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் சென்னையோட அடையாளமா மாறிச்சு சென்ட்ரல் ரயில் நிலையம். அதுக்கப்புறம் 1908ஆம் ஆண்டு சென்னையோட இன்னொரு அடையாளமான எக்மோர் ரயில் நிலையத்தை கட்டினாங்க. தென் மாவட்டங்களுக்கு செல்ல எக்மோரும் இந்தியாவோட பிற பகுதிகளுக்கு செல்ல சென்ட்ரலும் சேவையை வழங்கிட்டு இருக்கு. இது தவிர செங்கல்பட்டு பீச் ஸ்டேஷன், சென்ட்ரல், திருத்தணி, வேளச்சேரி பீச் வழித்தடங்கள்ல மின்சார ரயில்கள் இயக்கிட்டு இருக்கு. ஆயிரத்தி 1969 அண்ணாவோட மறைவுக்கு அப்புறமா முதலமைச்சரான கலைஞர் கருணாநிதி மவுண்ட் ரோட் போக்குவரத்து நெரிசலுக்கு முடிவு கட்ட மேம்பாலம் கட்டும் முடிவுக்கு வராரு. அதுபடி 1971 சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்ச உடனே சென்னையோட மைய பகுதியில மேம்பாலம் கட்ட முடிவெடுக்கிறாரு. 1973 66 லட்சம் ரூபாய் செலவுல உருவாகுது அண்ணா மேம்பாலம். மும்பையில் இருந்த 2 மேம்பாலங்களுக்கு அடுத்தபடியா இந்தியாவோட 3வது பாலமா உருவெடுக்குது அண்ணா மேம்பாலம். 250 அடி நீளம், 48 அடி அகலத்துல உருவான அண்ணா மேம்பாலத்தை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 21 மாசம் ஆகியிருக்கு. ஒரு பக்கம் செம்மொழி பூங்கா, இன்னொரு பக்கம் அமெரிக்க துணை தூதரகம், நுங்கம்பாக்கம் சாலைன்னு பரபரப்பா இருக்க சென்னையோட ஹார்ட்னு சொல்லப்படுற அண்ணா மேம்பாலம். வள்ளுவர் கோட்டம், சேப்பாக்கம் ஸ்டேடியம், மெரினா கடற்கரை உலகத்தோட டாப் 50 பிஸியான விமான நிலையங்கள்ல ஒன்னான சென்னை விமான நிலையம், கத்திப்பாரா, கோயம்பேடு மார்க்கெட்டுன்னு சென்னை தன்னை எல்லா விதத்திலையும் நகரமா கட்டமைச்சிருக்கு. திடக்கழிவு மேலாண்மை, கடல் நீரை குடிநீர் ஆக்குறதுன்னு ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான தொழில்நுட்பத்துல இருக்கிற ஊருதான் சென்னை. சென்னையோட பல முக்கிய விஷயங்கள்னு சொல்லப்படுற ஹெரிட்டேஜான பல விஷயங்கள் இந்த மெரினா பீச் சாலையில இருக்கு. கண்ணகி சிலை, சென்னை பல்கலைக்கழகம், விவேகானந்தர் இல்லம், எழிலகம், தலைவர்களோட நினைவிடம்னு சாலையோட 2 பக்கமும் இருக்கிறத பார்க்க முடியும். 4.6 கிலோமீட்டர் இருக்கிற இந்த ரோப்கார் சேவை சென்னையோட போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறது மட்டும் இல்லாம சுற்றுலா விஷயமாவும் பார்க்கப்படுது.